ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறீங்கன்னு பார்த்தீங்கன்னா, இன்றைக்கி என் ஹஸ்பண்டோட பர்த்டே. ஸோ அவருக்காக பார்த்தீங்கன்னா இன்றைக்கி நானும் வினியும் சேர்த்து அவங்களுக்கு ஒரு சர்ப்ரைஸ் கொடுக்க போகிறோம். அதாவது பார்த்தீங்கன்னா அவருக்கு தெரியாது நாங்கள் இந்த மாதிரி அவருக்காக பண்ணுறோம் அப்படின்னு. ஏன்னா அவர் ஆஃபீஸ் கிளம்பிட்டாரு. ஸோ நாங்கள் 2 பேருமே பிளான் பண்ணோம் இந்த மாதிரி அவருக்கு நம்ம சர்ப்ரைஸ் கொடுக்கலாம் அந்த மாதிரி வரும்போது அப்படின்னு. ஸோ நாங்கள் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா அவருக்கு பிடிச்ச வெஜிடேபிள் பிரியாணி அப்புறம் பாயாசம் தான் பண்ண போகிறோம். இன்றைக்கி பிரியாணி பண்ண போகிறது பார்த்தீங்கன்னா யாருன்னா என்னோடய ஃப்ரெண்டு வினிதா. இவங்க டெல்லி தமிழச்சி, இவங்களோட சேனல் பேர். இவங்க தான் இன்றைக்கி வெஜ் பிரியாணி பண்ண போகிறாங்க. இவங்க வீடியோஸ் நான் ரொம்ப பார்த்துருக்கேன், ரொம்ப சூப்பராக சமைப்பாங்க. சரி வினி, இன்றைக்கி நீ தான் பிரியாணி பண்ணுற, அண்ணனுக்காக நீ இன்றைக்கி பண்ணுற அப்படின்னு சொன்னேன். ஸோ அவங்களும் அதே மாதிரியே இன்றைக்கி சரி நான் பண்ணுறேன் அப்படின்னு அவங்களும் சூப்பராக எல்லாம் பண்ணிகிட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா சரி டைம் ஆகிடுச்சி, அவரும் வர நேரம் ஆகிடுச்சி அப்படின்னு சொல்லி நாங்கள் பார்த்திங்கன்னா கொஞ்சம் டெக்கரேட் பண்ணலாம், ரூமெல்லாம் வெளியே டெக்கரேட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி நான் வெளியே வந்துட்டேன். சரி நம்ம அந்த பர்த்டே பேனரெல்லாம் ஒட்ட வைக்கலாம். பலூன்ஸ் எல்லாம் பார்த்திங்கன்னா ஆல்ரெடி ஊதி வச்சுருக்கோம், அதை எடுத்து ஒட்ட வேண்டியது தான் இருக்குது. ஸோ இப்போ எல்லாமே பண்ணதுக்கப்புறம் அவரை வந்த உடனே சர்ப்ரைஸ் பண்ணணும் அப்படின்னு நாங்கள் ரொம்ப ஆசைப்பட்டேங்க. ஏன்னா அதுக்கு தான் நாங்கள் வெயிட் பண்ணோம். சரி அவர் வந்த உடனே அவருக்கு ஒரு ரொம்ப ஹாப்பியாக இருக்கும். என்னடா இந்த பொண்ணு பண்ணாமல் இருந்தாலே எதுவுமே, ஆனால் இந்த மாதிரி பண்ணுறாளே அப்படின்னு ஒரு ஹாப்பியாக இருக்கும் அப்படின்னு நினச்சி நாங்கள் இது எல்லாமே நானும் வினி பாருங்கள் பேசிகிட்டே நாங்கள் 2 பேரும் ஆனால் ரொம்ப ஆச்சரியப்படுவார் அப்படி இப்படின்னு வினியும் பேசிகிட்டே நாங்கள் எல்லாம் டெக்கரேட் பண்ணிகிட்டு இருந்தோம். பட் அந்த எந்த ஒரு சர்ப்ரைஸும் கொடுக்க முடியல. ஏன்னா அவர் வந்துட்டார். நாங்கள் இந்த மாதிரி டெக்கரேட் பண்ணிகிட்டு இருக்கும் போதே அவர் வந்துட்டார். எப்பயுமே லேட்டாக வரவர் இன்றைக்கி பார்த்தேன்னா நேரமாக ஆஃபீஸ் போயிட்டு நேரமாக வந்துட்டார். ரொம்ப இதாகிடுச்சு. சரி ஓகே, அவரை முன்னாடி பண்ணலாம் அப்படின்னு அவருக்கு அந்த எஃபெக்ட் தெரியணும் இல்லை. சரி இவருக்காக நம்ம பண்ணுறோமே அப்படின்னு அவரும் சரி உள்ளே வந்த உடனே ஆஃபீஸ் வேலை பார்க்கலான்னு உள்ளே ரூமில் உட்காந்துட்டாங்க. நாங்கள் வெளியே டெக்கரேட் பண்ணிகிட்டு இருந்தோம். பசங்க எல்லோரும் பாருங்கள் எவ்வளோ சூப்பராக ஜாலியாக விளாண்டுட்ருக்காங்க. அதுக்கப்புறம் சரி அவர் வந்துட்டாரே, நம்ம அவருக்காக பார்த்திங்கன்னா ட்ரெஸ் எடுத்துகிட்டு வந்தோம் பர்த்டேக்கு போடணும் அப்படின்னு சொல்லி. ஸோ அதை நம்ம ட்ரெஸ் கொடுத்துடலாம், இனி என்ன சர்ப்ரைஸ் நம்ம கொடுக்க போகிறோம் அப்படின்னு சொல்லி நம்ம சரி கொடுத்துடலாமே அப்படின்னு ட்ரெஸ்ஸுமே வாங்கி வச்சோம். ஸோ வாங்கி வச்சேன், அது கொடுத்துடலாம் அப்படின்னு அவருக்கு நாங்கள் கொடுத்தேன். அவர் பார்த்தாரு, அவருக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. ஏன்னா எப்பயுமே நாங்கள் துணி எடுக்க போகணும்னா 2 பேரும் தான் சேர்ந்து போவோம். அவர் சாய்ஸ் பண்ணுவார், நானும் பண்ணுவேன். பட் பர்த்டே இல்லைனா ஆனிவர்சரினா பார்த்தீங்கன்னா நான் தனியாக தான் போவேன். ஏன்னா சர்ப்ரைஸாக நம்ம கொடுக்கணும்னா அப்போ நம்ம தனியாக தானே போய் வாங்கி ஆகணும். ஸோ அவருக்கு பிடிச்சதான் நம்ம வாங்கணும், தேடி தேடி கடையெல்லாம் போய் வாங்கணும் அப்படின்னு சொல்லி நானும் போனேங்க. இங்கே டெல்லியில் இருக்க முனீர்கா மார்க்கெட் தான் நான் போனேன். அங்கே போய் தான் அவருக்கு பிடிச்சது ஏதாவது 1-2 நான் வாங்கிட்டு வந்தேன். அவர் ரொம்ப நல்லா இருந்ததுன்னு சொன்னார். நான் நினச்சேன் அவருக்கு பிடிக்காத போகுமோ அப்படின்னு. பட் ஆனால் அவருக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. இந்த ட்ரெஸ் தான் இன்றைக்கி நீங்கள் கேக் கட் பண்ணும்போது போடணும்னு சொன்னேன். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா பிரியாணி ரெடி ஆகிடுச்சு. சரி கொஞ்சம் பாயாசம் ஸ்வீட் பண்ணலாமே அப்படின்னு அவருக்காக பாயாசம் பண்ணிகிட்டு இருந்தோம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா சரி கேக் கட் பண்ணலாமே அப்படின்னு சொல்லி கேக் எடுத்துகிட்டு வந்துட்டோம் நாங்கள் வெளியே. அவர் பாருங்கள் ரொம்ப ஷாக் ஆகுறாரு. இந்த ஷாக்கெல்லாம் அப்போயே கொடுத்துருக்கணும், லேட்டாக வந்ததுக்கப்புறம். ஆனால் இப்போ இந்த மாதிரி பண்ணுறாரு. நாங்கள் இதை தான் எதிர்பார்த்தோம். கேக்கெல்லாம் எடுத்து வச்சுட்டு எல்லாம் டெக்கரேட் பண்ணதுக்கப்புறம் அவர் வந்த உடனே லைட் ஆஃப் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஆன் பண்ணி அவருக்கு சர்ப்ரைஸ் பண்ணணும்னு. பட் எதுவும் நடக்கலை. ஓகே, பட் இதுவும் எங்களுக்கு ரொம்ப நல்லா இருந்தது, ரொம்ப ஜாலியாகவும் இருந்தது. அதுக்கப்புறம் கேக் வச்சதுக்கப்புறம் பாருங்களேன், பசங்க எந்த மாதிரி கேக் கட் பண்ணுறதுக்கு துடிக்கிறாங்க. அதுவும் என் சின்ன பையனை பார்த்தீங்கன்னா கேக்கு பின்னாடியே சுற்றிட்டு இருக்கான். கேண்டில்ஸ் பற்ற வச்சுக்கிட்டே இருக்கேன், ஆனால் எல்லாருமே பாருங்கள் அதை ஊதிக்கிட்டே இருக்காங்க. பர்த்டே பாயை ஊத விடலை, பாக்கி மற்ற எல்லா பசங்களும் சின்ன குழந்தைங்க எல்லாருமே ஊதிட்டாங்க. சரி அப்படின்னு அவருமே அப்புறம் கேக் கட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. கேக் கட் பண்ணிகிட்ருக்காரு, ரொம்ப ஜாலியாக. அவரும் ரொம்ப ஹாப்பியாக இருந்தார். என்னோடய ஹஸ்பண்டுமே இந்த வருஷம் இந்த மாதிரி ஹாப்பியாக இந்த மாதிரி சர்ப்ரைஸ் பண்ணுறது அவருக்கு எதிர்பார்க்கலை. பட் நாங்கள் அந்த மாதிரி பண்ணோம். அவரும் ரொம்ப ஹாப்பியாக இருந்தார். அதுக்கப்புறம் கேக்கெல்லாம் கட் பண்ணி அப்புறம் பசங்களுக்கு ஊட்டி விட்டாங்க. அப்புறம் பார்த்திங்கன்னா நாங்களும் ஊட்டி விட்டோம். அப்புறம் அப்பா அம்மா, என்னோடய அம்மா, என் தம்பி இருந்தாங்க. அப்புறம் பக்கத்து வீட்டில் ஆண்டி, அப்புறம் வினி ஃபேமிலியெல்லாம் இருந்தாங்க. அதுக்கப்புறம் கேக் கட் பண்ணதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அந்த பலூன்ஸ் உள்ளே அந்த
என்ன சொல்கிறது ஸ்பார்க்கல் மாதிரி உள்ளே இருந்தது சின்ன சின்னதாக. அதை அவரை தலை மேலே உடைக்கணும் அப்படின்னு நான் அதை தனியாக எடுத்து வச்சுருந்தேன். ஃபேனில் தான் ஒட்டலான்னு நினச்சேன். பட் அது ஃபேன் போடணுமே, அதுக்குன்னு ஒட்ட முடியாது. ஏன்னா சின்ன பையனாக இருந்தால் கூட பரவாயில்ல, இவருக்கெல்லாம் நம்ம ஃபேனில் போட்டு ஒட்டணும் அப்படின்னு. சரி என்ன அப்படி பண்ணுறது அப்படின்னு, சரி நாங்கள் அப்படியே கையிலேயே உடைக்கலாம் அப்படின்னு சொல்லி நானுமே வினி ஹஸ்பண்ட் அவங்க அண்ணாவும் கையில் வச்சுருக்காரு அந்த பாலை. அவர் சொல்கிறார் உடைக்கும் போது ரொம்ப ஷாக் ஆகணும், ஹாப்பி ஆகணும் அப்படின்னு. அதே மாதிரி நாங்களும் உடைச்சோம். உடைச்சதுக்கப்புறம் அவர் திரும்பி பார்க்குறேன், என்னடா என்னை வச்சு காமெடி பண்ணுறீங்களே அப்படின்னு என் ஹஸ்பண்ட் முழிக்கிறாரு. ஏன்னா அவர் ரொம்ப சந்தோஷமாக இருந்தார். இதை தான் நாங்கள் எதிர்பார்த்தாங்க, இந்த மாதிரி ஹாப்பியாக இருக்கணும், பர்த்டே அன்றைக்கி ரொம்ப சந்தோஷமாக இருக்கணும், அவர் ஹாப்பியாக வச்சுருக்கணும், இதை தான் நாங்கள் எதிர்பார்த்தோம். அதுக்கப்புறம் கேக்கெல்லாம் கட் பண்ணி முடிச்சாச்சு. அவருக்குமே கேக் ஊட்டியாச்சு, அவர் எனக்கு ஊட்டிட்டார். அப்புறம் தம்பி அம்மா எல்லாருமே கேக் ஊட்டினாங்க. அவங்களுக்கு எல்லாருமே கேக் ஊட்டினதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா சரி நம்ம லேட் ஆகிடுச்சி, வினியும் வீட்டுக்கு கிளம்பணும்னு சொன்னாங்க. சரி நம்ம சாப்பாடெல்லாம் போட ஆரம்பிக்கலாம். ஏன்னா என் தம்பியுமே அன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா நைட் ஷிஃப்ட்டு, அவனுக்கும் ஆஃபீஸ் போகணும் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தான். அதுக்கப்புறம் கேக்கெல்லாம் கட் பண்ணதுக்கப்புறம் சரி சாப்பாடு போடலாம் அப்படின்னு வினி ஸ்பெஷலாக பண்ணான் இன்றைக்கி பிரியாணி. ஸோ எல்லாருக்குமே நம்ம சாப்பாடு போடலாம், எப்படி இருக்குது டேஸ்ட்டு அப்படின்னு பார்க்கலான்னு சரி எல்லாருக்குமே வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமாக கேக் எல்லோரும் பசங்களுக்கு எல்லாருக்குமே போட்டு கொடுத்ததுக்கப்புறம் கேக் சாப்பிட்டதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா பிரியாணி போடலாம் அப்படின்னு நானும் வினியும் உள்ளே வந்துட்டோம். அதுக்கப்புறம் என் மாமனார் வந்தார். ஏன்னா அவர் ஃபஸ்ட்டு வரல, கேக் கட் பண்ணதுக்கப்புறம் தான் அவரும் வந்தார். ஸோ அவர் வந்ததுக்கப்புறம் கொஞ்சம் கேக் எடுத்து வச்சுருந்தோம், அதை அவர் ஊட்டினார். அவர் பிளெஸ்ஸிங்ஸ் வாங்கினார் அப்பா கிட்ட. அதுக்கப்புறம் பாருங்களேன், இந்த பிரியாணியோட கலரே பாருங்களேன் எவ்வளோ சூப்பராக இருக்குன்னு பாருங்கள். வெஜிடபிள்ஸ் எல்லாம் மேலே இருந்து தெரியுது, ரொம்ப பார்க்கவே ரொம்ப சூப்பராக இருக்குது. அப்படின்னா டேஸ்ட்டுன்னா ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும். வினி சொல்லிகிட்டே இருந்தா, நீங்கள் டேஸ்ட் பண்ணி பாரு சொல்லுங்கள் எப்படி இருக்குன்னு. டேஸ்ட் பண்ண ரொம்ப டேஸ்ட்டாக இருந்தது. ஃபர்ஸ்ட் டைம் வந்து பார்த்திங்கன்னா வினி கையில் நான் இந்த மாதிரி பிரியாணி பண்ணி சாப்பிட்றோம், ரொம்ப டேஸ்ட்டாக இருந்தது. சாப்பிட்டவங்களும் சொன்னாங்க ரொம்ப நல்லா இருந்தது. ரொம்ப அந்த தமிழ்நாடு, என் ஹஸ்பண்ட் சொன்னார் தமிழ்நாட்டில் அந்த குஸ்கா சாப்பிட்ற ஃபீலிங்காகவே இருந்தது அப்படின்னு என் ஹஸ்பண்டும் சொன்னார். என் அம்மா தம்பி எல்லாருமே, பக்கத்து வீட்டு ஆண்டி அவங்க ஹஸ்பண்ட் எல்லாருமே ரொம்ப டேஸ்ட்டாக இருந்தது அப்படின்னு சொன்னாங்க. வினியை தான் எல்லாம் பண்ணா. வினியோட பையன் சின்ன பையன் பாருங்களேன் எப்படி சாப்பிட்றாரு க்யூட்டாக. அப்புறம் எல்லாருமே சாப்பிட ஆரம்பிச்சிட்டாங்க, எல்லாருமே சாப்பிட்டுட்ருக்காங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா என்னோடய நாத்தனார் ஃபேமிலியும் வந்திருந்தாங்க. கேக் கட் பண்ணது முடிச்சதுக்கப்புறம் தான் அவங்க வந்தாங்க. ஏன்னா அவங்க வந்து ஆஃபீஸ் போயிட்டு வந்தாங்க என்னோடய நாத்தனார் வந்து. ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா லேட் ஆகிடுச்சி. அதுக்கப்புறம் அவங்களும் வந்ததுக்கப்புறம் அவங்களும் 2 பேருமே அண்ணன் அக்கா தங்கச்சியும் கேக் ஊட்டி சாப்பிட்டுட்டாங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா எல்லாருமே சாப்பிட்டு கிளம்பிட்டாங்க. லேட் நைட் ஆகிடுச்சி. ஸோ எல்லோரும் கிளம்பியாச்சு. ஸோ இது இன்றைக்கி வந்து என் ஹஸ்பண்ட் ரொம்ப ஹாப்பியாக இருந்தார். இந்த மாதிரி பர்த்டே செலிப்ரேஷன் பண்ணுறதுக்கு அவரும் ரொம்ப சந்தோஷமாக இருந்தாங்க. அவ்வளோதாங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், கமெண்ட்